Hi friends, welcome to my channel Anita Vijay Tamil Vibes. இன்னைக்கு நீங்க சுத்தி பார்க்க போற பிளேஸ் எங்க அப்படினா என்னுடைய வீடு தான் பார்க்க போறீங்க. எஸ் ஆமாங்க, எங்க வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பில்டிங்கை பத்தி சொல்லிடுறேன். இந்த பில்டிங் வந்து G+2, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. இது மேல நாங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், மேல ஒரு பென்ட் ஹவுஸ் இருக்கு, அவ்வளவுதான். மொத்தம் ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் வந்து நாலு ஹவுஸ் இருக்குதுங்க. ஓகே, சிங்கிள் பெட்ரூம் இருக்கு, டபுள் பெட்ரூம் இருக்கு. நாங்க தங்கி இருக்கிறது வந்து டபுள் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. ஓகே வாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, இங்க இருக்கிற எல்லாமே மலையாளிஸ், எக்ஸப்ட் எங்களை தவிர. நாங்க மட்டும் தான் தமிழ் ஃபேமிலி. எல்லாருமே ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் வெளியில பார்த்துலாம் வாங்க. இது வந்து செப்பல் ஸ்டாண்டுங்க. சும்மா இது அழகுக்காக ஒரு ஃப்ளவர் வாஸ் வச்சிருக்கேன். எனக்கு பிடிச்ச எல்லோ கலர்ல வச்சிருக்கேன் ஃப்ளவர் வாஸ். எனக்கு எல்லோ கலரும் பிடிக்கும், பர்பிள் கலரும் ரொம்ப பிடிக்கும். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இன்னைக்கு ஆடி செவ்வா அப்படிங்கிறதுனால கோலம் போட்டிருக்கேன், வெல்கம் மேட் போட்டிருக்கேன். வாங்க உள்ள போலாம். இங்க வந்து மாவிலை தோரணம் கட்டியிருக்கேன். மாவிலை தோரணம் தெரியுதா உங்களுக்கு? மேல மாவிலை தோரணம் கட்டியிருக்கேன். அதுக்கு கீழே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் மாலை போட்டிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஹிந்தியில வந்து சுப லாபா அப்படின்னு எழுதியிருக்கும், அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இந்த மாவிலை தோரணமும் வந்து ஆர்டிஃபிஷியல் தான். உள்ள என்டர் ஆனோடனே ஒரு சின்ன பேசேஜுங்க, சின்னதா ஒரு பேசேஜ் இருக்கு. ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாலு, லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா காமன் பாத்ரூம். அதுக்கப்புறம் வந்தோம்னா அதை தொடர்ந்து டைனிங் ஹால் இருக்குது. இந்த டைனிங் ஹாலுக்கு அப்புறம் கிச்சன் இருக்குது. தென் அகைன் ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம். தென் இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா போனோம்னா இன்னொரு ரூம். ஸோ இதான் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். வீட்டுக்குள்ள என்டர் ஆனோடனே ஒரு ஸ்மால் ஸ்பேசேஜ் இருக்குங்க, 4x8 சைஸ்ல இருக்கு. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் இருக்கு. லெஃப்ட் சைடில் வந்து கெஸ்ட் பாத்ரூம் இருக்கு. தென் ஒரு டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியால இருந்து அப்படியே ரைட் சைடு போனோம்னா கிச்சன். கிச்சனுக்கு அடுத்து 2 பெட்ரூம் இருக்கு. ஒன்று மாஸ்டர் பெட்ரூம் பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து கிட்ஸ் பெட்ரூம். வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து வருவோம். இந்த பேசேஜில் இந்த சைட் பார்த்தீங்கன்னா டிபி வச்சிருக்கிறாங்க. இது காலிங் பெல். இந்த ஃபிளாட் ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தாங்க, ஒயிட் கலர் தான் வால்க்கு அடிச்சிருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு. கீழே வந்து செராமிக் டைல்ஸ். தென் பேசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஷெல்ஃப் வச்சுருப்பேங்க. ஆக்சுவலாக வந்து புக் ஷெல்ஃபு. இது ரொம்ப ஓல்ட் ஆகிட்டதுனால சரி இப்போ ஸ்நாக்ஸ்லாம் வச்சுக்கிற ஷெல்ஃபாக வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வாஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஹேண்ட் சானிடைசர். ஏன்னா வெளியில் உட்காந்து ஷூ போடுறது அந்த அளவுக்கு ஸ்பேஸ் பத்தாது, அதனால் இங்கே ஒரு சேர் வச்சுருக்கேன், ஸ்மால் சேர். ஷூ போடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே சேரும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சாக்ஸ் பாக்ஸு, எல்லாமே சாக்ஸ் தான் வச்சுருக்கிறேன். பசங்களோட சாக்ஸு, ஹஸ்பண்டோட சாக்ஸு, அந்த மாதிரி சாக்ஸ் தான் ஃபுல்லாக வச்சுருக்கிறேன். ஷூ வந்து வெளியில் வச்சுருக்கிறேன் செப்பல் ஸ்டாண்டில். ஸோ இந்த ஏரியா முடிஞ்சுது. ஸோ இந்த பேசேஜ் ஏரியா முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அப்படியே ரைட் சைடில் வந்தோன்னா ஹாலுக்கு போகலாம் வாங்க. இதுதான் எங்கள் ஹாலோட ஓவரால் வியூ. ஃபுல்லாக எனக்கு பிடிச்ச இந்த பர்பிள் கலர் தீமில் தான் பண்ணியிருப்பேன். சோஃபா, கர்டைன்ஸ், கார்பெட், இந்த ஃப்ளோர் மேட் எல்லாமே
இந்த ஹால் பார்த்தீங்கன்னா 12க்கு 23. இது நல்ல பெரிய ஹாலு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த 7 சீட்டர் சோஃபா செட்டு பெருசாக போட்டிருக்கிறதுனால இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு பெட்டும் போட்டிருக்கோம், சிங்கிள் பெட்டுமே போட்டிருக்கோம். ஸோ இது நல்ல பெரிய ஹாலு. ஹாலோட என்ட்ரன்ஸில் ஃப்ளோர் மேட் போட்டிருக்கேன். அப்படியே நம்ம இந்த சைடாக அப்படியே பார்த்துட்டு வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஆல்பம் வச்சுருக்கேன். இது வந்து ஹோம் சென்டரில் வாங்கினேன். பர்பிள் கலரில் இருந்ததுனால அப்படியே வாங்கி மாட்டியிருக்கேன் டெக்கரேஷனுக்காக. கீழே இருக்க பிக்சர்ஸ் எல்லாமே என் பொண்ணு ட்ரா பண்ணதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போது ட்ரா பண்ணான். இது வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனோன்னா ட்ரா பண்ணான். ஸோ இதுவுமே அவள் தான் ட்ரா பண்ணது. ஸோ அவள் வரைஞ்ச படங்களை அப்படியே வந்து அப்படியே இங்கே வந்து ஒரு அழகுக்காக அப்படியே மாட்டி வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸ், இதுதான் வந்து என்னுடைய ஒர்க் ஸ்பேஸு. ஆக்சுவலாக நான் வந்து என் சிஸ்டத்தில் வந்து நான் எடிட்டிங் இதெல்லாம் பண்ண மாட்டேன். இது வந்து ஓல்டு கம்ப்யூட்டரு, என் பசங்க யூஸ் பண்ணிட்டு வச்சுட்டு போன கம்ப்யூட்டரு, அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு வந்து இந்த வீடியோலாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இதுலேயே வந்து ஸ்போர்ட்ஸ் வாட்செலாம் சார்ஜ் போட்டுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து டிவி. இது 75 இன்ச்சி சாம்சங் டிவி. ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு வாங்கி. டிவி ஸ்டாண்டு மேலே என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா சின்னதாக டைம் பீஸ் வச்சுருக்கேன். அப்புறம் சின்னதாக ஒரு டெக்கரேஷன் பீஸு. இது வந்து ஃபோன் ஸ்டாண்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பெட் மாதிரி இருக்கும், ஒரு பெட்ஷீட் மாதிரி இருக்கும். இது வந்து கெஸ்ட் யாரும் வந்தாங்கன்னா அப்படியே கீழே போட்டு உட்காருவோம். சம்டைம் படுத்து தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இதுவும் வந்து ஃபோனோடைய ஸ்டாண்டு தான். இது ஹார்ட் டிஸ்க்கு. இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நான் இதுதாங்க வச்சுருக்கேன். இது வந்து டிவி, லேப்டாப் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த லிக்யூட் இது அது வச்சுருக்கேன். நெயில் கட்டர், யூஎஸ்பி அந்த மாதிரி சிம்பிளான ஐட்டம் தான் இருக்கும். ஒரு சின்ன பேஸ் மட்டும் க்ளோஸ் ஆகிருக்கும் இந்த ஸ்டாண்டில். இது உள்ள என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா அயன் பாக்ஸ் வச்சுருக்கேங்க. இதுவும் பர்பிள் கலரை தான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வேக்யூம் கிளீனர், போர்ட்டபிள் வாக்யூம் கிளீனர். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு அதனுடைய பாக்ஸ் மட்டும்தான், இது உள்ளே இல்லை. க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே நான் வந்து யூஸ் பண்ணுற டம்பிள்ஸ், அதனுடைய கலரும் பர்பிளில் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து இது வெயிட் மிஷின், வெயிட் பார்க்குறது. அவ்வளோதாங்க இந்த செல்ஃபில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கேன். 7 சீட்டர் சோஃபாவில் டபுள் சீட்டு வந்து இங்கே போட்டிருக்கோம். இது வந்து யோகா மேட்டுங்க. இது என்னது, இட்ஸ் மைண்ட். இது என் ஹஸ்பண்டோடையது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஜன்னல் இருக்குங்க, பெரிய ஜன்னல். பர்பிள் கலர் கர்டைன் போட்டிருக்கேன். இங்கே ஒரு ஃப்ளவர் ஆல்பம் வச்சுருக்கேன். இது ஒன்று, இந்த ஆல்பம் வந்து ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து நல்லா இந்த ரூமுக்கு மேட்சிங்காக இருந்ததுனால அப்படியே இங்கே வந்து மாட்டி வச்சுருக்கேன். மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இந்த ஜன்னல் வழியாக தான் கொஞ்சம் சூரிய ஒளி வரும், அதனால் இங்கே மணி பிளான்ட்டை வச்சுருக்கேங்க. இந்த ஃப்ரைடே தான் இதை வந்து கொண்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். நிறைய செடி வந்து இதுவாகிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு அப்படியே இருக்கிற கொஞ்சமான செடியை மட்டும் அப்படியே வந்து நட்டு வச்சுருக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. மணி பிளான்ட்டோட ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சைட்டில் இருந்து அப்படியே செஞ்சு கொண்டு வந்தாங்க. நல்ல பெரிய ஸ்டாண்டு.
இது நாங்களே செஞ்ச ஸ்டாண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டாய், கொரோனா வைரஸ் டாய் பர்பிள் கலரில் இருந்ததா, அப்படியே அதை வாங்கிட்டு வந்து இங்கே மாட்டி வச்சுட்டேன். இது வந்து ரிலாக்ஸ் டாய்ஸ். தென் விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல பெரிய விண்டோங்க. ஆப்போசிட் ஹவுஸ் தெரியுதா உங்களுக்கு? விண்டோவில் இருந்து பார்க்குறேன். இது வந்து டே எஃபெக்ட்லேயும் எடுத்துருக்குறேங்க. நான் வந்து அந்த வீடியோவை இதோட ஆட் பண்ணுறேன். கிளாத் வாங்கி அப்படியே நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணோம். பர்பிள் கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்ணா கேட்டால் ஸ்டிச் பண்ணி தருவாங்க நமக்கு. இந்த டெக்கரேஷன் இந்த மணி மாதிரிலாம் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மணி தொங்குது பார்த்தீங்களா? இந்த பாதி மணி காணும். இந்த மணிலாம் தொங்குது பார்த்தீங்களா? அது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம கிளாத் வந்து இது பண்ணி கொடுத்தா. நல்லா வெயில் அடிக்குது. இங்கே பாருங்க, இந்த ரூம்லலாம் ஒவ்வொரு ஜன்னல் தான் இருக்கும். நல்ல பெரிய ஜன்னல் தான், பெரிய ஜன்னல் தான். பட் நம்ம வந்து பேக்ல வந்து வலை அடிச்சிருக்கிறாங்க. நம்ம ஜஸ்ட் அப்படி பார்க்கலாம். வெளியில வந்து நம்ம பிளான்ட் கூட வச்சு வளர்க்க முடியாது. இந்த டைம் வந்து இந்த ஒரு 6 மந்த்துக்கு இங்க கொஞ்சம் வெயில் வருங்க. அதனாலதான் மணி பிளான்ட் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன். க்ளோஸ் பண்ணிப்போம், ஏன்னா லைட்டிங் வந்து சரியா இருக்காது. இந்த லைட்டிங் வந்துச்சுன்னா. கர்டைனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு வச்சுருக்கேங்க. ஒரு வுட்டன் கபோர்டு தான் இது. ஆக்சுவலாக வந்து புக் ஷெல்ஃபாக தான் வாங்கினேன். இப்போ பசங்கள்லாம் படித்து முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜஸ்ட் அப்படியே சில டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன் இதில். இது மேலே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் ஃப்ளவர் வாஸ் வச்சுருக்கேன். இது கபோர்டில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர் இருக்கும், அதுக்கப்புறம் வுட்டன் டோரு. எல்லாமே டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். மேலே என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புர்ஜி கலீஃபா போனப்போ, துபாய் போனப்போ இந்த புர்ஜி கலீஃபா இருக்கு இல்லையா, அது மினியேச்சர், அது வாங்கியிருக்கு. அது வச்சுருக்கேன். துபாய் போனப்போ வாங்கினோம். இது வந்து குட் லக் ஹார்ஸு. இங்கே வந்து நிறைய ஓமானில் இந்த ஹார்ஸ் நிறையா பார்க்கலாம். அது வச்சுருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா சும்மா அட்டைப்பெட்டி தான் வச்சுருக்கிறேன். வெயிட்லெஸ்ஸான அட்டைப்பெட்டிகள் தான் இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் பிள்ளையார் தான் வச்சுருக்கேன். 2 சைட்லேயும் அப்படியே எலிஃபண்ட் வச்சுருக்கேன். அப்படியே 2வது ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பசங்களுடைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன், சின்ன வயசு ஃபோட்டோ. இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமனார் மாமியார் ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். இவங்க தான் என்னுடைய மாமனார் மாமியார். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து +2 முடித்தா இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் கொடுப்பாங்க. இது மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து என் பொண்ணுடையது. 2021-22 பேட்ச். என் பொண்ணு +2 முடித்தோன்னா கொடுப்பாங்க. என்னென்னு கிராஜுவேஷன் செரமனி. இது வந்து இந்தியன் ஸ்கூல் டார் சைட்டில் கொடுத்தாங்க. இது வந்து என் பையனோடையது, இந்தியன் ஸ்கூல் அல்வாடி அல் கபீர். இந்த ரிமெம்பரன்ஸாக கொடுப்பாங்க போல், இந்த ரிமெம்பரன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து 2019 பேட்ச் என் பையன். இது வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து SAT எக்ஸாமில் சென்டம் வந்து எடுத்தாப்புல 2400க்கு 2400 எடுத்தாப்புல. வந்து அதுவும் அதுவும் ஒரே அட்டம்ப்டில் 2400க்கு 2400 எடுத்தாப்புல. ஸோ இந்தியன் ஸ்கூல் அல்வாடி அல் கபீரில் அந்த மொமெண்டம்க்கு கொடுத்தாங்க ஃபார் ஹிஸ் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன் தி SAT எக்ஸாமினேஷனுக்கு. 2019 பேட்ச். இது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து காலேஜில் இருந்தாப்புல. நானும் என் ஹஸ்பண்டும் தான் போய் வாங்கணும் ஸ்கூலில். ஆஸ் ஏ பேரண்ட்ஸாக இது வந்து ஒரு ப்ரௌடு மூமெண்ட்டு. ஸோ அதனால் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு செல்ஃபில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, இதெல்லாம் ஃபோட்டோ ஃப்ரேமுங்க. ஆனால் ஃபோட்டோஸ் இன்னும் போடல, அப்படியே வச்சுருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃபைல்ஸு. ஸோ அதெல்லாம் நம்ம டச் பண்ணக்கூடாது. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட டிராயிங்ஸு. ஒரு நிமிஷம், அதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே என் பொண்ணு வரைஞ்ச டிராயிங்ஸ் தாங்க.
this one, next one அழகா இருக்குல்ல, இது deer, then tiger, done சைன் போட்டிருக்கா பாருங்க. இது வந்து பென்சில் ஒர்க் தான், அழகாக வரைவா. ஆனால் இந்த மாதிரி நார்மலான ஒரு பேப்பரில் வரைஞ்சி வச்சுடுவா, அதுதான் பிரச்சனை. நார்மலான பேப்பரில் வரைஞ்சிடுவா. அதனால தான் எங்களால் வந்து இந்த ஆல்பம் போட்டு வைக்க முடியல. அப்படியே வரைஞ்சதெல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் வரைஞ்சிருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து வரைவா போல். ஈகிள். நெக்ஸ்ட்டு இந்த ஹார்ஸ் பிக்சர். இது நல்ல பெரிய பிக்சர். கேமரா இப்படி பேக்கில் எடுங்க. இது எல்லாமே கூகுளில் பார்த்து வரைஞ்சா. திஸ் ஆல்சோ என் பொண்ணு வந்து ட்ராயிங் பண்ணி எங்கேயாவது தூக்கி போட்டுருவா. இது வந்து பென்சிலாலேயே வரைஞ்ச ஹார்ஸோட ஹெட்டு. ஸோ இதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பிடிச்சது இதுதான். நிறைய அனிமல்ஸ் அப்படியே ஒரே பேப்பரில் வரைஞ்சிருக்கா, எல்லாம் பென்சிலில் தான் வரைஞ்சா. ஸோ இந்த பிக்சர் எல்லாமே வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கப்போர்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க இந்த கப்போர்டில் வச்சுருக்கேன். கீழெல்லாம் வந்து யூஸ்ஃபுல், அதாவது அடிக்கடி யூஸ் பண்ணாத இந்த பேக்கை தான் வச்சுருப்பேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே 3 சீட்டர் சோஃபா போட்டிருக்கேங்க. இந்த சைடு ஒரு சிங்கிள் சீட்டு, இந்த சைடு ஒரு சிங்கிள் சீட்டு போட்டிருக்கேன். அப்படியே சோஃபாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய வால் கிளாக் ஒன்று மாட்டியிருக்கேன். இது வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க. 2 சைடும் ஆஸ் யூஷுவல் இந்த பர்பிள் கலர் ஃப்ளவர் வாஸ் வச்சுருக்கேன். இது ஒரு கலராக இருக்கும், இது ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும். பர்பிள் கலர் தேடும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான பர்பிள் கலர் கிடைக்குதுங்க. இவரெல்லாம் இந்த வாஸில் இருக்க பர்பிள் கலர் வேறு, இது வந்து பர்பிள் கலர் வேறு, இந்த ஃப்ளோரோட பர்பிள் கலர் வேறு. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்டில் வாங்கினேன், இது ஹோம் சென்டரில் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 பைசா ஷாப்பில் வாங்கினேன் இந்த சின்ன ஃப்ளவர் வாஸு. இங்கே டீபாய் மேலே டிஷ்யூ பாக்ஸ் வச்சுருக்கேன், ரிமோட் கண்ட்ரோல். கீழே ஒரு ட்ரே இருக்குது, அதில் வந்து நோட்டு, பென்னு இதெல்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கார்பெட், பர்பிள் கலர் கார்பெட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தேடி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 இயர்ஸாக தேடினோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இது வந்து எங்களுக்கு கிடச்சிது. நான் எந்த ஷாப்புக்கு நான் போனாலுமே இந்த கார்பெட் இருக்கிற ஏரியாவில் போயிட்டு பார்ப்பேங்க. இந்த பர்பிள் கலரில் வந்து கார்பெட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோராக தான் வந்து எனக்கு கிடச்சிது. அதுவும் பெரிய கார்பெட்டாக கிடைக்கல. ஹால் பெருசுக்கு பெரிய கார்பெட் பார்த்தோம், அது கிடைக்கல, சின்னதாக தான் இருந்தது. ஸோ அப்படியே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஸ்டூல் வச்சுருக்கேன், ரிங் லைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் காட் போட்டிருப்பேன். இது வந்து என் பசங்க வந்து வெக்கேஷனுக்கு வரும்போது அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு 10 days வருவாங்க அதிகபட்சம், ஆனால் ஒரு 2 weeks அவ்வளோதான் தங்குவாங்க. ஸோ அவங்க வரும்போது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என் பொண்ணோட பெட்டில் இருந்தது, எல்லாமே அவளோட தீமில் தான் இருக்கும். அவள் பிங்க் கலர்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த தீமில் அப்படியே வச்சுருக்கேன். எல்லாமே அவளோடைய தான், சின்ன வயசு ஃபோட்டோ. இங்கே நான் வந்து பவர் பேங்க் வச்சுருக்கேன், செல்ஃபி ஸ்டிக்கு இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். பகல் நேரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஃபோனில் வந்து எடிட்டிங் எல்லாம் பண்ணுவேன். இது ஃப்ளோர் மேட்டு. ஸோ ஏசி வந்து இவங்க ஹவுஸ் ஓனர் போட்டது தான். ஓகே, சீலிங்கில் பார்த்தீங்கன்னா டியூப் லைட்டு. ஆக்சுவலாக அந்த மாதிரி ரவுண்ட் லைட்டு தான் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து கொஞ்சம் நாள் யூஸ் பண்ண அந்த ரவுண்ட் லைட் வந்து பியூஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது போட்டால் அடிக்கடி வந்து பியூஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி
எல்இடி லைட் மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கிற பிளேஸை பார்க்கலாம். ஹாலில் இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னாவே ஆப்போசிட்ல வந்து கெஸ்ட் பாத்ரூம். இங்கே மேட் ஒன்று போட்டிருக்கேன். எக்ஸாக்ட் ஃபேன் போட்டால் அவங்களுக்கு சவுண்டு கேட்கும். இது வந்து கொஞ்சம் சின்ன பாத்ரூம் தான். என்டர் ஆனோன்னு மிரர், அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா கீசர், லைட்டு, ரவுண்ட் லைட், எக்ஸாக்ட் ஃபேன், ஷவர், டவல் ராட் எல்லாமே இருக்குது. இது கொஞ்சம் சின்ன பாத்ரூம் தான். ஓகே, இதுக்கு மேலே பாத்ரூம் காட்டினா திட்டுவீங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிடுறேன். வாங்க டைனிங் ஏரியாவை அப்படியே பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஃப்ளாட் வந்து டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் தாங்க. ஆனாலும் இங்கே வந்து என்னன்னா டைனிங் வந்து ஒரு ஏரியா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டைனிங்னு ஒரு பிளேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்பேசியஸாக இருக்கும். ஹாலில் இருந்து அப்படியே நம்ம வந்தோம்னா டைனிங் ஏரியாங்க. இந்த டைனிங் ஏரியாவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 11. ஃபஸ்ட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலண்டர் வச்சுருக்கேன். ஹூக் மாட்டி காலண்டர் வச்சுருக்கேன். இங்கே இருக்கிற ஏசி வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது தான். இந்த என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹேங்கிங் பீஸ் வந்து மாட்டி வச்சுருக்கோம். அடிக்கும்போது நல்ல குட் வைஸ். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே காலண்டர் வச்சுருக்கேங்க. இங்கே வந்து சின்னதாக சாமி ஷெல்ஃப் வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கலாம். நிறைய வந்து நான் சாமி படைக்கும்போது காட்டியிருப்பேன். இது சின்னதான ஒரு சாமி ஷெல்ஃப் தான். இது நாங்களே தான் செஞ்சு, என் ஹஸ்பண்டு தான் செஞ்சு கொடுத்தாங்க. சின்னதான சாமி ஷெல்ஃபு. இந்த மேலே வந்து போட்டிருக்க இந்த டெக்கரேட்டிவ் பீஸ் வந்து லுலுவில் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா அல் அமராத்தில் சூக்கில் வந்து வாங்கினேன். ஒரே ஒரு மயிலிறகு. என்னுடைய பூஜை ரூமில் இருக்கிற சாமி படங்கள் இது. இது அண்ணாமலையார். இந்த பிள்ளையாரை பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளிச்சமாக தெரியும். ஸோ அது வந்து உச்சி பிள்ளையார் கோயில் வாங்கினேன். இது வந்து எப்போதுமே வந்து ஒரு இந்த ஃபோட்டோ வந்து வீடு குடி போகும்போது கொடுக்குற ஒரு காமனான ஃபோட்டோஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கலிய பெருமாள். நான் வந்து டூர் போயிருக்கேன், அரியலூர் கலிய பெருமாள் கோயில், அவருடைய ஃபோட்டோ. நெக்ஸ்ட் செல்ஃபில் மதுரை மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ. இது வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மதுரையில் இருக்கிறவங்க கொடுத்தாங்க. இந்த பிள்ளையார் சிலையும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் கிஃப்ட் பண்ணாங்க. அழகாக இருக்கிறார்ல பிள்ளையார். இவர் லாஃபிங் புத்தா. இந்த முருகன் படம் வந்து பழனி போயிருக்கும்போது வாங்கினேன். இது மருதமலை போயிருக்கும்போது வாங்கினேன். இந்த முருகன் சிலை வந்து மருதமலை போயிருக்கும்போது வாங்கினேன். இது சலாலாவில் போகும்போது அப்படியே வாங்கினேன். சலாலாவுக்கு போகும்போது வாங்கினேங்க. இந்த கண்ணன் ராதே சிலை வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிக்கையில் வந்ததுங்க. நல்லா இருந்தது. அப்படியே வந்து நான் ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிட்டேன். பிள்ளையாரும் வெங்கடாஜலபதியும் ஒன்றா இருந்தாங்க. இவ்வளோ தான் வந்து என்னுடைய சாமி ஷெல்ஃபில் இருக்கிற படங்கள். காம்பேக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சலோக பிள்ளையார். இந்த பிள்ளையாருக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குதுங்க. ஆக்சுவலாக இந்த இது ஒரு கிஃப்டாக வந்தது தான். இதை கிஃப்ட் பண்ணது வந்து என் தம்பி ஒய்ஃபு. அவங்க வெட்டிங்க்கு வந்து தம்பி ஒய்ஃபோட வெட்டிங்க்கு வந்து தம்பி ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு 2 கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கிஃப்டெல்லாம் பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், நான் என்ன பிரிக்கிறேனோ அதில் என்ன இருக்கோ அது எனக்கு தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி ஓகே அண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அப்படியே வந்து பிரிக்கும்போது அப்படி வந்த பிள்ளையார் தான் இது. மை ஃபேவரட் பிள்ளையார். மஸ்கட்டுக்கு வந்துட்டார். ஆக்சுவலாக அவர் பஹ்ரைன் போயிருக்கணும். ஏன்னா பஹ்ரைனில் தான் வந்து என் தம்பி ஒய்ஃபு தம்பி எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து இந்த பிள்ளையார் தான் இது. அவளும் ஒன்றும் சொல்லலை, ஓகே நீ எடுத்துக்கோங்க அப்படின்னா. ஸோ அப்போலேருந்து நான் பத்திரமா வச்சுருக்கேன். ஒரு அதுக்கு கீழே வந்து ஒரு இந்த மாதிரி ட்ராவெலாம் வச்ச ஒரு சின்ன ஒரு கப்போர்டு வச்சுருக்கேன்.
இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற அந்த வாட்சு, கண்ணாடி, பர்ஸு எல்லாமே வச்சுருப்பாங்க. டக்கு டக்குன்னு கையில் வந்து எடுக்கிறதுக்கு, கிளம்பும்போது அப்படியே எடுக்கிறதுக்காக அப்படியே இந்த ட்ரேயில் வச்சுருப்பாங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில், சாம்பிராணி ஏற்றி வைக்கிறது, டிஷ்யூ பேப்பர், ஆயில் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன். இந்த கப்போர்டில் என்ன வச்சுருக்கேன், இதெல்லாம் வந்து பூஜைக்குரிய பொருட்கள் தான் வச்சுருக்கிறேன். எல்லாமே சூடம், சாம்பிராணி அந்த மாதிரி இருக்கு இல்லையா, திரி, சூடம், சாம்பிராணி, குங்குமம் அதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். ஊரில் இருந்தே வாங்கிட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் இங்கே வந்து வாங்கினா சரியா இல்லை. இந்த சாம்பிராணி அவ்வளோதான். இதிலலாம் வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோலம் ஆகும். கலர் கோலம் போடுவோம் இல்லையா, அது கார்த்திகை தீபத்துக்கு வச்சுருக்க விளக்குகள் தான். அகல் விளக்குகள்லாம் வச்சுருக்கேன். இது கலர் கோலம் ஆகும். அவ்வளோதான் பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் மேட்டுங்க, நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மேட்டு, எக்ஸ்ட்ரா இருக்க மேட்ஸு. அவ்வளோதான் இந்த கப்போர்டு வச்சுருக்கேன். சம்டைம் சாமிக்கு இலை போட்டு படைக்கணும் அப்படின்னா நான் வந்து இதை தான் வந்து ட்ரேயாக யூஸ் பண்ணிப்போம். இந்த கப்போர்டு மேலே தான் போட்டு இலையெல்லாம் போட்டு படைப்போம். இங்கே வந்து நமக்கு ஸ்பேஸ் பத்தாது, அதனால் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கெல்லாம் ஏற்கனவே வந்து ஆணி அடித்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஆணி வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆணியில் அப்படியே ஃபோட்டோஸ் மாட்டி வச்சுருக்கேன். இந்த காலண்டர் வந்து அப்படியே வந்து இயர்லி எங்கள் ஃப்ரெண்டு வந்து எங்களுக்காக வாங்கிட்டு வந்துடுவாங்க பாண்டிச்சேரியிலேருந்து. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக வந்து மணக்குளா விநாயகர் கூட காலண்டராக இருக்கும். இயர்லி வந்து அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க எங்களுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் டூர் வந்து வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் டூர் போடுறேன். இது வந்து மணப்பலகை. இந்த நம்ம கீழே உட்காந்து பூஜை பண்ணுவோம் இல்லையா, அந்த டயத்தில் வந்து இந்த மணப்பலகை யூஸ் பண்ணுவேன். சாமியெல்லாம் வைக்கிறதுக்கு, விளக்கெல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ அதை இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து டஸ்ட்பின்னு. ஒன்லி பூஜை சம்மந்தப்பட்ட வேஸ்ட்டு போடுறதுக்கு தான் இந்த டஸ்ட்பின் வச்சுருக்கேன். பாருங்க, காஞ்ச ஃப்ளவர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் இந்த டஸ்ட்பின்னை. இது வந்து பார்த்திங்கன்னா மேட்டு, பெரிய மேட்டு. இது இந்த பார்க்கு, பீச்சு இதெல்லாம் போனோன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வீட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கெஸ்ட் வந்தாங்கன்னா அப்படியே எடுத்து விரித்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய மேட் அது. இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கிளீனர். இது ஏன் இங்கேயே பக்கத்துலேயே வச்சுருக்கேன் அப்படின்னா, சாமி ஃபோட்டோஸ் வந்து அப்படியே க்ளீன் பண்ணுவேன். ஜஸ்ட்டு 2-3 ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒரு டவலால் தொடச்சி விட்டோன்னா அப்படியே சாமி ஃபோட்டோ அப்படியே வந்து பளிச்சுன்னு ஆகிடும். அதுக்காக அது க்ளீனர் இது. அதனால் இது இங்கே வச்சுக்கேன். நெக்ஸ்ட்டு வால் கிளாக். இது வந்து பார்த்திங்கன்னா மலபார் கோல்டில் கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து இங்கே இந்த ரூமுக்கு கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி மாட்டி வச்சுருக்கேன். இந்த மிரர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு குரூப் இருக்காங்கங்க, பாதிக்கபில் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து கிஃப்ட் பண்ணாங்க இந்த மிரர். ஸோ இது இந்த டெக்கரேஷன் ஐட்டத்தை இங்கே வந்து மாட்டி வச்சுருக்கேன். இது வந்து டைனிங் டேபிளுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா சாலிட் வுட்டுங்க. நல்லா வந்து வெயிட்டாக இருக்கும். இந்த ஊருக்கு வந்ததுலேருந்தே நான் இந்த டைனிங் டேபிள் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா வந்து ஹெவியாக இருக்கும், சாலிட் வுட்டு. ஒரே தடவை வந்து இந்த குஷன் மாற்றினேன், அவ்வளோதான். நல்ல சாலிட் வுட்டு டைனிங் டேபிள், 6 சீட்டர். இங்கே வந்து ஸ்பேஸ் பத்தலைன்னு 3 மட்டும் போட்டிருக்கேன். மற்ற ரூமில் வச்சுருப்பேன். டைனிங் டேபிள் ஒன்லி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி டின்னரும் லஞ்சும் வந்து ஹாலில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். இது ஃபுல்லாக நட்ஸு தாங்க வச்சுருக்கேன். வால்நட்டு, பாதாம், வால்நட்டு, அல்மண்டு, பிஸ்தா, பிளாக், கருப்பு திராட்சை, பீனட் பட்டர், ப்ரெட் சாப்பிடும்போது யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் டேட் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வச்சுருக்கேன். ஒன்லி நட்ஸ் மட்டும்தான் இங்கே வச்சுருக்கேன். அதாவது உட்காந்தோன்னா வந்து சாப்பிட்றதுக்கு பாருங்க, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு வச்சுருக்கேன். வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருக்கேன். டிஷ்யூ பாக்ஸ் வச்சுருக்கேன். தென் ஃப்ரூட் பேஸ்கெட்.
வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இந்த டைனிங் டேபிளில் வச்சுருக்குங்க. 4 வாட்டர் கேன் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வாட்டர் டிஸ்பென்சர் வச்சுருக்கேங்க. இதில் வந்து ஹாட் வாட்டர் வரும், இதில் வந்து கூலிங் வாட்டர் வரும். சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்குது இதில், பட் இது நான் யூஸ் பண்ணுறதில்ல. பசங்க வந்தாங்கன்னா 7up அந்த மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ வாட்டர் டிஸ்பென்சருக்கு கீழே ஒரு மேட்டு போட்டிருக்கோம், ஈரமாகாமல் இருக்கு. வாட்டர் டிஸ்பென்சருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு சின்னதாக வந்து டிவி ஸ்டாண்ட் வச்சுருக்கேங்க. ஆக்சுவலாக வந்து சின்ன டிவினா இது மேலேயே வைக்கலாம், கீழே வந்து டிஷ்லாம் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வைக்க யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த டிவி ஸ்டாண்டு 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ 2 சைடும் அது வச்சுட்டேன். பர்பிள் கலர் ஃப்ளவர் போட்டு அப்படியே ஃப்ளவர் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இது வந்துட்டிங்கன்னா வள்ளலார் அல்பெருஞ்சோதி அவரோட ஃபோட்டோ வச்சுருக்கேன். கலண்டரில் இருந்தது அப்படியே வச்சுருக்கேன். இந்த செல்ஃப் மேலே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா லேண்ட்லைன் ஃபோன் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, போர்ட்டபிள் வேக்யூம் கிளீனர், அது வச்சுருக்கேன். அப்படியே இங்கேருந்து அப்படியே இந்த கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இங்கேருந்து 2-3 கனெக்ஷன் போகுது. ஸோ அதனால் இதை இங்கே அப்படியே வச்சுருக்கோம். இந்த ஸ்டாண்டு மேலே வச்சுருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு வந்து அப்படியே ஃப்ளவர் மாதிரி தெரியும். ஆக்சுவலாக இது வந்து லைட்டு. இதுதான் சேம் ஃப்ரெண்டு தான் கிஃப்ட் பண்ணாங்க. பாருங்களேன், ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரிப் லைட்டு. நெக்ஸ்ட்டு இது பண்ணால் பிங்க் கலர். முதல்ல வார்ம் கலர் வந்தது, தென் பிங்க் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர், இந்த கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் வந்து நைட்டில் வந்து இங்கே லைட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அப்படியே டிஃப்ரெண்ட் கலராக அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பகலில் பார்க்கும்போது அப்படியே வந்து ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஒரு நைட்டில் லைட்டிங் போட்டுக்கலாம். டைனிங் ஏரியாவில் சீலிங் பார்த்தீங்கன்னா 2 லைட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கேயே ரவுண்ட் லைட் தான் இருந்தது. பட் அது அடிக்கடி வந்து ஃபியூஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்இடி டியூப் லைட் மாற்றிட்டாங்க. ஃபேன் போட்டிருக்காங்க. ஏசி வந்து நாங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டதுங்க. இங்கே ஜஸ்ட்டு ஹாலு 2 ரூம், இதில் மட்டும்தான் ஏசி போட்டு கொடுத்தாங்க. கிச்சன்லேயும் டைனிங் ஏரியாலையும் நாங்கள் தான் ஏசி போட்டுக்கிட்டோம். அப்படியே டைனிங் ஏரியாவிலேருந்து இந்த ரைட் சைடு போனால் மாஸ்டர் பெட்ரூம், லெஃப்ட் சைடு போனீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம். வாங்க கிட்ஸ் பெட்ரூம்குள்ளே போகலாம். ஓகே, இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14x14. ஆக்சுவலாக இது வந்து கொரோனா டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 டேபிள் இருக்கும். என் ஹஸ்பண்டோடைய டேபிள், என் பையனோட டேபிள், என் பொண்ணோட டேபிள். ஃபுல்லாக இது ஸ்டடி ரூமாக தான் இருக்கும். இப்போ எல்லாருமே காலேஜுக்கு போயிட்டதுனால இது கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. இது வந்து என் பையன் யூஸ் பண்ண டேபிள். நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனால் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருக்கோங்க. வந்து கிட்டத்தட்ட 4-5 பாக்ஸ் வந்து பேக் பண்ணிட்டோம். பேக் பண்ணி அப்படியே ரெடியாக வச்சுருக்கோம். கார்கோவில் போடணும், அவ்வளோதான். இந்த ஏசி வந்து இந்த ஃப்ளாட்லேயே இருக்க ஏசி தான். இங்கே ஒரு சாமி ஃபோட்டோ வச்சுருக்கோம். நைட் லேம்ப் இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய டைலரிங் மிஷின். நான் வந்து இந்த ஸ்லீவ்ஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணுறது, அப்புறம் பசங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கிழிஞ்சி போயிடுனா தைக்கிறது, அந்த மாதிரி தாங்க ஸ்டிச் பண்ணுவேன். நான் வந்து ஒரு ப்ராப்பர் டைலர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனிங் டேபிள் சேர் இருந்தது பார்த்தீங்களா, அதை வந்து போட்டுக்கிட்டேன். வெங்கடாஜலபதி ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்கோம். இது வந்து என் ஹஸ்பண்டுடைய ஒர்க் ஏரியா. சம்டைம் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் இங்கே வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஸ்வாடுங்க. இது வந்து இந்த ஓமானில் வந்து ஒரு ஃபேமஸான ஸ்வாடு.
வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அதையும் மாட்டி வச்சுருக்கோம் இங்கே. இது வந்து அயனிங் டேபிள். இது வந்து ட்ரையர், துணியெல்லாம் காய வைக்கிறது பெரிய ட்ரையர். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த 7 ஹார்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோ வந்து மாட்டி வச்சுருக்கேன். இங்கே ஓமானில் தான் வாங்கினேன். தென் இங்கே ஒரு வால் கிளாக் மாட்டி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மலபார் கோல்டில் கொடுத்தாங்க. ஸோ அதை அப்படியே மாட்டி வச்சுருக்கோம். இங்கே வந்து கர்டைன் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் கர்டைன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு விண்டோ தாங்க இருக்குது. ஸோ அப்படியே வந்து இந்த ரூமுக்கு வந்து மெரூன் கலர் கர்டைன் போட்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இது 2 நல்லா வளர்ந்துருச்சுங்க. பட் அடிக்கிற வெயிலுக்கு இப்போ இந்த ஃப்ரைடே தான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஒன்று வந்து கொஞ்சம் நல்லா வந்துச்சு, மீதி அப்படியே வந்து பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ வர வரைக்கும் வளரட்டும், நல்லா வெயிலில் வைக்கணும். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா மூங்கில். இது வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ தான் இருந்தது, குட்டியாக இந்த அளவு தான் இருந்தது. இந்த செடி மட்டும்தாங்க இருந்தது. இப்போ வந்து 2வது கிளையும் வந்திருக்கு. அப்படியே அழகாக நீட்டாக வளர்ந்துருச்சு. நூல் கட்டி வச்சுருக்கோம். அப்படியே நூல் வந்து எங்கே கட்டிருக்கோம்னா அந்த கர்டைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ராடில் கட்டியிருக்கோம். அது வாட்டுக்கு நீட்டாக வளர்ந்துருச்சு, வளைஞ்சி வளைஞ்சி வளருது. இங்கே என் ஹஸ்பண்ட் தெரியாமல் உடச்சி விட்டாங்க. மணி பிளான்ட் மாதிரி கட் பண்ணி விட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து இந்த சைடில் வந்து 2வது கிளை வந்துருச்சு. இங்கே வந்து டவல் ராடு அடிச்சிருக்கோம். இது நாங்களே தான் அடித்தோம், இந்த வீட்டில் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. இது அட்டாச் பாத்ரூம். இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா கிரே கலர் தீமில் தான் இருக்கும். ஃபுல்லாக டைல் தான் ஒட்டியிருக்காங்க, கிரே கலர் டைல் ஒட்டியிருக்கிறாங்க. இங்கேயும் வந்து எக்ஸாக்ட் ஃபேன் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து கீசர் கிடையாது, பெட்ரூமில் இருக்க பாத்ரூமோட கீசர் இருக்குது. ஸோ 2மே கனெக்ட் ஆகிருக்கும். இதில் வந்து ஒன்லி எக்ஸாக்ட் ஃபேனு, ஜன்னல், டவல் ராடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷவர், தென் வந்து மிரர், சோப் ஸ்டாண்டு, பாத்ரூம் ஸ்டாண்டு. ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்தேன். இது இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நான் திருச்சி மங்கள்லேருந்து வாங்கிட்டு வந்தேங்க, பிளாஸ்டிக்கில். நான் வந்து அயனில் இங்கே இருக்கிறதெல்லாம் ஸ்டாண்டெல்லாம் போட்டு பார்த்தேன். பட் அந்த மாதிரி ரஸ்ட் ஆகிடுது. இது வரல, ரஸ்ட் ஆகிடுது. ஸோ லாங் யூஸ்க்கு வருது. ஸோ இந்த மாதிரி பாத்ரூமில் வந்து இந்த மாதிரி ட்ரே வந்து ஓகேவாக இருக்குது. ஜஸ்ட்டு ஹூக் போட்டு நம்ம அப்படியே மாட்டிக்க வேண்டியதுதான். இது நல்ல பெரிய பாத்ரூம்ங்க. பசங்க வந்தால் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்ல பெரிய பாத்ரூம், ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, நம்ம பாத்ரூமை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த ரூமில் அவ்வளோதாங்க. எல்லா ரூம்லேயும் வந்து இந்த ஒயிட் கலர் தான். ஒயிட்லேயுமே வந்து ஒரு லைட் வந்து இந்த மாதிரி இது எல்லாமே ரவுண்ட் லைட் போட்டாங்க. பட் ஒரு லைட் வந்து ஃபீஸ் போச்சு. ஸோ டியூப் லைட் மாற்றிட்டாங்க. பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் லைட் தான் போட்டிருக்குறாங்க. அவ்வளோதாங்க, இந்த ரூம் முடிஞ்சிச்சு. ஏசி போடல, தட்ஸ் வை அப்படி இதாகிடுச்சு. ஏசி போட்டால் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏசி போடல. ஓகேங்க, கிட்ஸ் ரூம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பெட்ரூம் போய் பார்க்கலாமா? வாங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கிட்ஸ் ரூம் விட்டு அப்படியே வெளியில் வந்தோன்னு வச்சுங்களேன்,
ஒரு ஒயிட் போர்டு வச்சுருக்கேங்க. என் பசங்க இருக்கும்போது யூஸ் பண்ணது. நான் இப்போ இந்த க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து மறந்து போகாமல் இருக்க அப்படியே எழுதி வச்சுப்பேன். அப்படியே கிட்ஸ் ரூமில் இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு போனால் மாஸ்டர் பெட்ரூம். ஓகே, இதுதான் எங்கள் பெட்ரூம். இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 19ங்க. நல்லா வந்து பெரிய பெட்ரூம் தான். வார்ட்ரோபே 3 வார்ட்ரோப் வச்சுருக்கோம் பாருங்கள். 3 வார்ட்ரோப் வச்சுருக்கோம். ஓகே, இந்த கார்னரில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா என் பையன் விளையாடின கிரிக்கெட் பேட் வச்சுருக்கேன். இந்த டோரோட டிசைன் பார்த்தீங்களா? எல்லா டோர்லேயும் இந்த வீட்டில் இருக்க எல்லா டோர்லேயும் இதே சேம் டிசைன் தான். இங்கே வந்து வால் கிளாக் மாட்டி வச்சுருக்கேன். இந்த வால் கிளாக் ஸ்கை ஜுவல்லரியில் கொடுத்தாங்க. இந்த வுட்டு கலருக்கு இருக்க மேட்சிங்காக இருக்கிறதுனால இங்கே மாட்டி வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் ராடு வச்சுருக்கேன். இந்த ராடு பார்த்தீங்கன்னா நான் லுல்லுல தான் வாங்கினேன். இது அடியில் ஏதோ ஒரு மாதிரி சிமெண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது அப்படியே உடஞ்சி விழுந்துருச்சிங்க. இந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கிற ராடு வந்து வாங்குங்க. இந்த மாதிரி ராடு வாங்கவே வாங்காதீங்க. இது எப்போ விழுன்னே தெரில. உடஞ்சி அடியில் இருக்க அந்த அடியில் சிமெண்ட் மாதிரி இருந்ததெல்லாம் உடஞ்சி வெளியில் வந்துருச்சு. நான் அது வீடியோ வச்சுருக்கேன், அதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இதாங்க இந்த ஸ்டாண்டு அடியில் பாருங்கள். இந்த ஸ்டாண்டுக்கு சப்போர்ட்டாக வந்து இந்த ஜிப்சம் பவுடரோடைய மிக்சர் வச்சுருக்குறாங்க. சிமெண்ட் இல்லை, ஜிப்சம் பவுடருடைய கலவை. ஸோ அது வந்து அப்படியே கட்டாகி விழுந்துருச்சு. ஆல்மோஸ்ட் விழுந்துருச்சு, கொஞ்சமாக தான் ஒட்டிகிட்டு இருக்குது. ஸோ இதோட சப்போர்ட்டில் தான் வந்து அந்த ஸ்டாண்டு நின்றுட்டு இருக்குது. சிமெண்ட்டு கூட இல்லை, இது வந்து ஜிப்சம் பவுடரோடைய மிக்சர். இது வந்து அப்படியே வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுருக்குறாங்க. அப்படியே விழுந்துருச்சு. இந்த ஜிப்சம் பவுடரோடைய சப்போர்ட்டில் தான் இந்த ஸ்டாண்டே நிற்கிதுங்க. எப்போ விழுன்னு தெரியல. ஸோ வெயிட்லெஸ்ஸான பொருட்கள் மட்டும்தான் இதில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இருக்கே, அழகாக இருக்கேன்னு வாங்கினேன். நீங்கள் இந்த மாதிரி வாங்காதீங்க. ஸ்டாண்டு மாதிரி இருக்கிற அந்த ராடு வாங்க. இங்கே வந்து இதில் வந்து வெயிட்லெஸ் தான் மாட்டி வைக்க முடியும். நான் ஜஸ்ட் அப்படியே ஹேண்ட்பேக்கு, கொடை, ஹஸ்பண்டு லஞ்ச் பாக்ஸு, கேப்பு அந்த மாதிரி தான் மாட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெயிட்டாக மாட்டினீங்கன்னா கீழே விழுந்துடும் ஒரு பக்கம். இது வந்து கிளாத் ஸ்டாண்டு. இதில் வந்து நிறையவே மாட்டலாம். வாஷ் பண்ண கிளாத்தும் போடுவோம், யூஸ் பண்ண கிளாத் எல்லாமே வந்து ஒரு சைடாக போட்டு வச்சுருக்கோம். மோஸ்ட்லி என் ஹஸ்பண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க இதை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்லாம் மாட்டுறதுக்குன்னு தனியாகவே ஒரு ராடு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கேயும் ஏசி இருக்குது. இதுவுமே இந்த ஃப்ளாட்டில் இருந்த ஏசி தான். இங்கே ஒரு நைட் லேம்ப் இருக்குது. இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். இங்கே டஸ்ட்பின் வச்சுருக்கேன். இது வந்து நல்ல சாலிட் வுட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளுங்க. நல்ல வெயிட்டாக இருக்கும். இது அந்த ஆஃபர் போட்டிருந்தாங்க, நான் வாங்கியிருந்தேன். என்ன கடை பேர் ஞாபகம் இல்லை. இங்கே வாங்கினா இங்கே வந்து சீப்பு, எண்ணெய், பவுடர் இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய லிப்ஸ்டிக் ஷேடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சென்டெல்லாம் வச்சுருக்கேன். டிஷ்யூ பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். ஏகப்பட்ட லிப்ஸ்டிக் வச்சுருப்பேங்க. லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட் ஷேடில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே நல்ல ஸ்பேஸ் இருக்கும். நல்ல ஸ்பேஸ் உண்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேட் வச்சுருக்கோங்க. இது நல்ல பெரிய மேட்டு தான் இது. சம்டைம் கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா ஹாலில் அப்படியே விரித்து படுக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். சம்டைம் நாங்களுமே யூஸ் பண்ணிப்போம். பசங்கள்லாம் வந்தாங்கன்னா அப்படியே ஹால்லே அப்படியே படுத்து டிவி பார்த்துட்டு படுத்துப்போம். ஸோ அப்போ வந்து இந்த மேட் யூஸ் பண்ணிப்போம். இது வந்து கிளாத் போடுறது, அழுக்கு துணி போடுறது. ஸோ இது வந்து என் ஹஸ்பண்டு. இது வந்து எங்கள் 3 பேருக்கு சேர்த்து. இங்கே என்னடா கிளாத்தே இல்லைன்னு பார்க்காதீங்க, துவைச்சி வச்சுருக்கேன் எல்லாமே. இது வந்து இனிமேல் துவைக்கணும். ஆல்ரெடி இது துவைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். ஓகே, வாலில் பார்த்தீங்கன்னா அப்படியே நானும் என் ஹஸ்பண்ட் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து மாட்டி வச்சுருப்போம். 1 2 எல்லாமே பழைய ஃபோட்டோஸ் தான்.
அப்படியே மாட்டி வச்சுருப்போம். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அதை அப்படியே பெட்ரூமில் மாட்டி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பஹ்ரைனில் எடுத்ததுங்க, கல்யாணம் ஆன புதுசில் எடுத்தது. இது வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எடுத்தது, எல்லாமே பஹ்ரைனில் எடுத்தது. ஸோ அது வந்து அப்படியே ஒரு மெமரிஸாக நான் வந்து பெட்ரூமில் மாட்டி வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோடைய வார்ட்ரோப் இருக்குது. அடுத்து எனக்கும் என் பசங்களுக்கும் சேர்த்து 2 வார்ட்ரோப். உங்களுக்கு வார்ட்ரோப் டூர் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா நல்ல சாலிட் வார்ட்ரோப்புங்க. இந்த வார்ட்ரோப்பும் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே வந்து ஒரு ஷாப்பில் வாங்கினோம், வாடிக்கேபி ஷாப்பில். ஷாப்போட நேம் தெரியல, பட் நல்ல திக்னஸாக இருக்கும், நல்ல சாலிட் வுட்டு. ஆஃபர் போட்டிருந்தாங்க, அப்படியே போய் வாங்கிட்டு வந்தோம். நல்ல பெரிய வார்ட்ரோப், அதுவும் சாலிட் வுட்டு, நல்ல வெயிட்டாக இருக்கும். ஓகே, இந்த ரூம்லேயும் ஒரு ஜன்னல் இருக்குங்க. எல்லா ரூம்லேயும் ஒரே ஒரு ஜன்னல் தான் இருக்கும். இந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு ஜன்னல் தான். ஸோ இந்த ஜன்னலுக்கு நான் வந்து இந்த வுட்டு காம்பினேஷனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரௌன் கலர் கர்டைன் போட்டிருக்கேன். இது வந்து குயின் சைஸ் காட்டு தான். தென் வார்ட்ரோப் மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் பிக்னிக் போனோம்னா எடுத்துகிட்டு போகிற பேஸ்கெட்டு. பெரிய பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக போகும்போது எடுத்துப்போம், சின்னதுன்னா நானும் என் ஹஸ்பண்ட் போகும்போது எடுத்துப்போம். தென் இது மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ராலி பேக்கு தாங்க. எல்லாமே வந்து டஸ்ட் ஆகாமல் கவர் பண்ணி அப்படியே மேலே வச்சுருக்கோம். இங்கே அப்ராட்டில் இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா இந்த நிறைய வந்து இந்த ட்ராலி பேக்கை வந்து மேலே தான் வச்சுருப்பாங்க, கபோர்டு மேலே தான் வச்சுருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இங்கே எப்போதும் போல் தைலம் வச்சுருப்போம். எல்லா காட்டு மேலேயும் இருக்க மாதிரி டைகர் பாம், ஆக்ஸாயில் அப்படின்னு வச்சுருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டில் சம்டைம் தூக்கம் வரல அப்படின்னா புக்ஸ் படிப்பேன். என்ன புக்கு படிப்பேன் அப்படின்னா ஸ்டோரி புக் தான் படிப்பேன். ராஜேஷ்குமார் புக்கெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இங்கே அப்ராடில் ஏது ராஜேஷ்குமார் புக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? என் பொண்ணு ஊர்லேருந்து வரும்போது அப்படியே எடுத்து வாங்கிட்டு வருவாள். அதை அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சு படிச்சுட்டு மறுபடி கொடுத்து விட்ருவேன். இங்கே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே வந்து எல்இடி டியூப் லைட் தான் போட்டிருக்குறாங்க. அகைன் அந்த ரவுண்ட் லைட் வந்து ஃபியூஸ் ஆகிடுச்சு. 2 லைட் போட்டிருக்குறாங்க, ஃபேனு, அதுக்கப்புறம் லைட்டு. தென் அப்படியே வாங்க, இங்கே ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் வச்சுருக்குறாங்க. இங்கே ஒரு ஃபோட்டோ ஆல்பம் மாட்டியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம். ஓகேவா? நான் வந்து இந்த பாத்ரூமை வந்து வாஷிங் ஏரியாவை தாங்க யூஸ் பண்ணுறேன். வாஷிங் ஏரியாங்கிறதுனால ஸ்டூல் வச்சுருக்கேன், ரின் சோப்பு, ஏரியல் பவுடர், கம்ஃபோர்ட், வேனிஷ், ப்ரெஷர்ஸு, அது மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ துணியெல்லாம் ஊற வச்சுருக்கேன். இதுவும் நல்ல பெரிய பாத்ரூம் தாங்க. ஸோ 2 பாத்ரூமுக்கும், கிட்ஸ் பாத்ரூமுக்கும் இந்த பாத்ரூமுக்கும் சேர்த்தே வந்து ஒரு கீசர் தான் வச்சுருக்குறாங்க. இதோட கனெக்ஷன் அங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஆன் பண்ணால் போதும், கிட்ஸ் பாத்ரூம்லேயுமே வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் வரும். இங்கே ரவுண்ட் லைட் போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே ஷவர் இருக்குது, டவல் ராட் இருக்குது, எக்ஸாக்ட் ஃபேன் இருக்குது, ஜன்னல் இருக்குது, மிரர் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. நான் சும்மா மேலே அப்படியே வந்து ஒரு ப்ளேவுட் போட்டு அது மேலே வச்சுருக்கேன். இது ஒன்லி ஃபார் வாஷிங் பர்பஸ். இந்த பாத்ரூம் வந்து ஒன்லி ஃபார் வாஷிங் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, அவ்வளோதான். பார்த்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் எங்கள் பெட்ரூம். வாங்க நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகலாம். ஆல்ரெடி என்னுடைய வீடியோவில் வந்து கிச்சன் டூர் போட்டிருக்கிறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க பால்கனிக்கு போவோம். இதுதான் எங்கள் வீட்டு பால்கனி. இது வந்து இந்த பால்கனியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 8ங்க. இங்கே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா கிச்சன் கபோர்டில் வந்து உடஞ்ச டோர் வச்சுருக்கேன்.
இது வந்து 2 சிலிண்டர் வச்சுருக்கேங்க, 2 சிலிண்டர் எக்ஸ்ட்ரா சிலிண்டர் வச்சுருக்கிறேன். தென் வந்து டிவி கார்ட்டூன் வச்சுருக்கிறேன். வீட்டு உள்ளே வைக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் பத்தல, தட்ஸ் வை இங்கே வச்சுருக்கேன். இது 75 இன்ச் டிவி. ஸோ வீட்டு உள்ளே வைக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அப்படியே இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன். வாட்டர் படாமல் இந்த கவர் போட்டு தான் வச்சுருக்கேன், பட் அது இருந்தாலும் இதாகிடுச்சு. தென் இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ போடுவாங்க இல்லையா, அந்த அடுப்பு, அதனுடைய கறி, அந்த எண்ணெய் அதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து பிளான்ட் வைக்கிறது, பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் போடுவேன் இந்த டப்பில், அதுக்காக பிளான்ட் மண்ணெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே வந்து அது பேர் என்ன, ஆலுவேரா வச்சுருக்கேன். இது ஒன்று தாங்க நல்லா வந்து காயாமல் வளர்ந்துருக்கு இந்த சம்மர் டேயில். இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் கழுவி வச்சுருக்கிறேன். பாருங்களேன், மணி பிளான்ட்டு ரொம்ப இதுவாகிடுச்சு. சரி பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் மணி பிளான்ட்லாம் இந்த ஃப்ரைடே தான் வந்து அழகாக எடுத்து வச்சேன். ஸோ அதெல்லாம் இங்கே வச்சுருக்கிறேன். தென் இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். இதெல்லாம் கிளீனிங் ப்ராசஸ் ஆன பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்கேன். தொடப்பம், ப்ரஷ்ஷு அதெல்லாம் வச்சுருக்கேன். இது வழியாக தான் கேஸ் கனெக்ஷன் போகும். இங்கே லைட்லாம் உண்டு. 6 மந்த் வந்து இங்கே நல்லா வெளிச்சமாக இருக்கும். அப்போ வந்து நான் வந்து இந்த செடியெல்லாம் இங்கே ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன். பட் என்னென்னா ஒரு 1 வீக் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து இதை வாஷ் பண்ணி விடணுங்க, அப்படியே மண்ணாயிடும். அதுதான் பிரச்சனை. அவ்வளோதாங்க, இதுதான் எங்கள் வீட்டு பால்கனி. இந்த பால்கனியிலேருந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து இந்த ரோடு வியூ தெரியும் கொஞ்சம். ஓகே, அவ்வளோதாங்க. பால்கனிலாம் வந்து வாஷ் பண்ண உடனே வீடியோ எடுத்துணுங்க, இல்லைன்னா டஸ்ட் வந்துடும். அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 2 டேஸ் பிஃபோர் தான் நான் வந்து வாஷ் பண்ணி விட்டேன். இங்கேயும் வந்து ஒரு லைட் போட்டுருக்குறாங்க. ஓகே, சீலிங்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவர் ஹோம் டூர் இஸ் ஃபினிஷ் நவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.